இந்தியா பக்கம் வீசும் காற்று. தாலிபான்களால் பலவீனமாகும் பாகிஸ்தான். நல்ல சான்ஸ் இது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே முட்டல் மோதல் போக்குகள் தீவிரமடைந்து வருகின்றன. மூன்றாம் உலகப் போர் வரும் என்ற அச்சத்தில் உலக நாடு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே போர் நடப்பதால் இந்தியாவுக்கும் மட்டும் பலன் உள்ளது. கடைசி வரை பாருங்கள். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். இது போராக வெடிக்கும் பட்சத்தில் போரில் ஆப்கான் ஜெயித்தால் இந்தியாவுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனை என்ன? கடந்த சில நாட்களாகவே பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக கடந்த நவம்பர் மாதம் 9ஆம் தேதி பலூசிஸ்தானில் உள்ள குவேட்டா ரயில் நிலையத்தில் வெடித்த குண்டு 32 அப்பாவி உயிர்களை பலிவாங்கியது. 62 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். இதற்கு முன்னர் நடந்த தீவிரவாதிகளின் தாக்குதலின் உச்சமாக இது இருந்தது. எனவே ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் இராணுவத்தின் விமானப்படை அதிரடி தாக்குதலை நடத்தியது. இதில் 40க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். நாங்கள் தீவிரவாதிகளை தான் தாக்கினோம் என்று பாகிஸ்தான் கூற, நீங்கள் தாக்கியது அப்பாவி அகதிகளை என்று ஆப்கான் பதில் தாக்குதல் நடத்தியது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்த போரில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் ஜெயித்தால் இந்தியாவுக்கு கணிசமான அளவில் பலன் இருப்பதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். முதல் விஷயம், பாகிஸ்தான் பலவீனப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்படும் என்பதுதான். ஏற்கனவே பாகிஸ்தான் தற்போது பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டுதான் கிடக்கிறது. ஆனாலும் வாங்கிய அடி பத்தாமல் இந்தியாவுடன் தொடர்ந்து முதல் போக்கை அது கடைபிடித்து வருகிறது. இப்படி இருக்கையில் ஆப்கானிஸ்தானின் அடி பலமாக இருந்தால் பாகிஸ்தான் கொஞ்ச காலத்திற்கு அடங்கி ஒடுங்கிதான் இருக்கும். ஜம்மு காஷ்மீரில் பகுதியில் பாகிஸ்தான் தலைமையில் நடக்கும் சதி செயல்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும். பாகிஸ்தானுக்கு நிலையான நாடு. ஆப்கானிஸ்தான் போரில் வெல்வதன் மூலம் ஒரு நிலையான அரசியல் கொண்ட நாடாக அது மாறும். இது பாகிஸ்தானுக்கு சரிசமமான போட்டியை ஏற்படுத்தும். மட்டுமல்லாது ஆப்கானில் ஏற்கனவே இந்தியா பல முதலீடுகளை செய்திருக்கிறது. போர் வெற்றி மூலம் மேலும் கூடுதலான முதலீடுகளை இந்தியா முன்னெடுக்கும். இது நமக்கு பொருளாதார ரீதியில் உதவும். இப்படி அமையும் ஆப்கன் இந்தியா கூட்டணி பாகிஸ்தானை மேலும் பலவீனப்படுத்தும். பொருளாதார பலம். இந்தியாவுக்கு மத்திய கிழக்குடன் தொடர்ந்து வணிகம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் குறுக்கே இருப்பதால் இந்த வணிகத்திற்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் போரில் ஆப்கான் ஜெயித்தால் உறவை பலப்படுத்தி ஆப்கான் வழியாகவே மத்திய கிழக்கில் வர்த்தகத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும். அப்படி மட்டும் நடந்தால் அரபு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் புதிய உச்சத்தை எட்டும். ஆனால் போர் சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும். அகதிகள், புதிய தீவிரவாத குழுக்கள், சீனாவின் தலையீடு, பாகிஸ்தானுக்கு சீனாவின் ஆதரவு ஆகிய பிரச்சனைகளும் இருக்கின்றன. சீனாவின் தலையீடு. இந்த போரில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இடத்தில் சீனா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சீனாவுக்கு பெல்ட் அண்ட் ரோடு எனும் வர்த்தக பாதை திட்டம் மிகவும் முக்கியமானதாகும். இந்த பாதை பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வழியாகத்தான் செல்கிறது. எனவே இரு நாடுகளும் சண்டை போட்டுக்கொண்டால் வர்த்தக பாதை பாதிக்கும். ஆகவே போரை தவிர்க்க சீனா சமாதானத்தை முன்னெடுக்கும். அல்லது பாகிஸ்தானுடன் தனக்கு இருக்கும் உறவை பலப்படுத்த அந்நாட்டுக்கு தேவையான இராணுவ தளவாடங்கள் மற்றும் உளவு தகவல்களையும் கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வரும் மோதலில் ஆப்கானிஸ்தான் எதிரி நாட்டுடன் கைகோர்க்கும் பாகிஸ்தான். இப்போது சமீப காலமாக பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான போர் வலுவாகி கொண்டே வருகிறது. இந்த போரில் ஆப்கானிஸ்தான் வலுவாக உள்ளது என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதற்கு செக் வைக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எதிரி நாட்டுடன் கைகோர்க்க உள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான இந்த தொடக்கம் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. ஆப்கானிஸ்தானில் தற்போது தாலிபான் ஆட்சி நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் இந்த சண்டை போராக வெடிக்க காரணம், பாகிஸ்தானிலும் தாலிபான் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று டிடிபி என்கிற அமைப்பு அவ்வப்போது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வந்தது. சமீபத்தில் பாகிஸ்தான் டிடிபி குழு முகாம்களில் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 40க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக கூறப்படுகிறது. இதில் பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பின் இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் பதிலடி கொடுக்கும் என பாகிஸ்தானின் ஒரு எல்லை பகுதியை கைப்பற்றியது. எல்லைகளில் தீவிர இராணுவ படையை நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் தஜிகிஸ்தானிடம் உதவி கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கு காரணம், தாலிபான் ஆட்சிக்கு வந்ததை எதிர்க்கும் நாடுகளில் ஒன்று தஜிகிஸ்தான். பெரும்பாலும் தாலிபான்களை எதிர்க்கும் தலைவர்கள் அனைவரும் தஜிகிஸ்தானை சேர்ந்தவர்கள்தான். அவர்கள் எப்போது பாகிஸ்தான் உதவி கிடைக்கும் என இருந்த நிலையில் பாகிஸ்தான் கோரியுள்ளது. இதனால் ஆப்கானிஸ்தானுக்கு தாக்குதல் நடத்தக்கூடாது என செய்தி அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
லைக் அண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ.